எல்லோருக்கும் வணக்கம். பிக் ஸ்க்ரீன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஸோ இன்றைக்கு நாங்கள் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், அஜித் குமாருடைய குட் பேட் அக்லி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பார்க்குறதுக்கு முதல்ல இந்த படத்தின டைரக்டரை பற்றி தான் நாங்கள் பார்க்கணும். என்னென்னு சொன்னால், இந்த படத்தின டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்த படங்களை மிக குறைவான படங்கள் தான். அவருக்கு எல்லா படங்களுமே படுதோல்வியான படங்கள் தான். மார்க்கண்டனி ஒன்று தான் அவருக்கு கொஞ்சம் மார்க்கெட்டை ஏற்றி கொடுத்த படம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு பிறகு வந்திருக்குது இந்த குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் இதுக்கு பிறகு டைரக்ட் பண்ண விட்டாருன்னு சொன்னா லிஸ்டில் இருக்க போறதே 2 சிறந்த படங்களா தான் இருக்க போகுது. ஒன்று திருசா இல்லைனா நயன்தாரா, அடுத்தது மார்க்கண்டனி. விண்டேஜ் அஜித்தை காட்டுறன் என்று சொல்லி வெளிக்கிட்ட ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் நடித்த முழு படங்கள்லையும் இந்த காட்சிகளை கொண்டு உருவி கொண்டு இந்த படத்துக்களை வச்சிருக்கிறாரு தவிர சொந்தமா ஒரு கதையை எழுதி சொந்தமா ஒரு திரைக்கதையை கொண்டு இந்த படத்துக்களை வைக்கலைன்னு தான் சொல்லலாம். அஜித்தின் தீவிர ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாமையும் என்னன்னு சொன்னா விண்டேஜ் அஜித்தை கொண்டு இந்த படத்துல காட்டுறாங்க. நிறைய மாசின் இருக்குன்னு சொல்லி அஜித்தின் தீவிர ரசிகர்கள் போய் இப்ப இந்த படத்தை பார்க்கலாம். ஒழிய ஒரு ஜெனரல் ஆடியன்ஸை இந்த படம் காவணுமான்னு சொன்னா நிச்சயமா இல்லைன்னு சொல்லலாம். இந்த படத்துல ஆதிக் ரவிச்சந்திரன் சொந்தமா ஒரு டயலாக் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தா மட்டும்தான் இல்லை. மாசான சீன்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி அஜித்தின் ரசிகர்கள் சொல்லலாம். ஆனா அந்த மாசான சீன்கள் கூட எவ்வளவு காலத்துக்கு அந்த அஜித் ரசிகர் இந்த மனசுல நிலைச்சு நிற்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. இதுக்கு முதல் அஜித்தின் சில படங்கள்ல இருக்கிற மாசான சீன்களை சொல்லுங்கன்னு சொல்லி அஜித் ரசிகர்களை கேட்டா நிச்சயமா எல்லாரும் முடிச்சு கொண்டு தான் நிற்கணும். என்ன சொன்னா அஜித்தின் படங்களை மாசான சீன்கள்னு சொன்னா மங்காத்தால சொல்லலாம், என்னை அறிந்தாலும் சொல்லலாம். அதுக்கு பிறகு படங்கள்ல இருந்து ஒரு மாசான சீனை சொல்லுங்கன்னு சொன்னா நிச்சயமா அஜித்தின் ரசிகர்கள் எல்லாம் முடிச்சு கொண்டு தான் நிற்கிறோம். இப்ப பாக்குற நேரம் நல்ல மாசா இருக்கும். ஆனா இந்த மாசம் எல்லாம் நிலைச்சு நிற்கக்கூடிய மாசான சீனுகளான்னு சொன்னா நிச்சயமா இல்லைதான். இன்றைய காலகட்டத்துல பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் நாங்கள் எப்படியான கதைகளை எடுத்து நடித்தாலும் எங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, இந்த படத்தை ஓட வச்சிருவாங்கன்ற நம்பிக்கை என்றுதான் அவர்களை வாழ வச்சு கொண்டு இருக்கிற ஒரு திரைக்கதையை நல்ல திரைக்கதையை செலக்ட் பண்ணி ஒரு படம் நடிப்போம்னு சொல்லி நிச்சயமா யாருமே யோசிக்கிறாங்க இல்லை பெரிய பெரிய நடிகர்கள். அதுல இருக்கிற ஒரு பெரிய நடிகர் விஜய். அவர் நல்ல இந்த சினிமா துறையில இருந்து அப்படியே விலகி போறதால பிரச்சனை இல்லை. நிச்சயமா அவர் இதுல இருந்து தப்பிச்சு கொள்றாருன்னு தான் சொல்லலாம். ஆனா அஜித் தொடர்ந்து திரையுலகத்துல இருக்க போறார். ஒரு நல்ல ஒரு கதைகளை செலக்ட் பண்ணி நடிப்பாரா இருந்தா நிச்சயமா நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு நடிகராக இருப்பார். இல்லாட்டி ஒரு ஜெனரல் ஆடியன்ஸால கவரப்படக்கூடிய நடிகரா இல்லாம தன்னுடைய ரசிகர்களால மட்டும் கொண்டாடப்படக்கூடிய நடிகரா மட்டும் இருந்துட்டு தான் போக போறார். நிச்சயமா அஜித் நல்ல திரைக்கதை உள்ள திரைப்படங்களை நடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்லிக் கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு ஃபோன் இருந்தா நீங்களும் ஒரு ஃபோனை முன்னுக்கு வச்சுட்டு அந்த ஃபோனில் வீடியோ எடுத்து ஒரு யூடியூபர் ஆகலாம். அதே போலதான் இன்றைக்கு திரையுலகம் மாறிக்கொண்டிருக்கு. உனக்கு நல்ல படம் பார்க்குற திறமை இருந்ததுன்னு சொன்னா ஒரு நடிகனை வச்சு படம் எடுக்க போறீங்கன்னு சொன்னா அந்த நடிகன் நடித்த படங்கள்ல இருக்கிற சீனுகளை உருவி கொண்டு அந்த படங்கள்ல இருக்கிற டயலாக்களை உருவி கொண்டு கொஞ்சம் இளையராஜான்ற 4-5 பாட்டுகளை எடுத்துக்கொண்டு இல்லாட்டி அந்த நடிகர் ஏற்கனவே நடித்த படங்கள்ல இருக்கிற பாட்டுகளை எடுத்துக்கொண்டு அந்த நடிகர் நடித்த படங்கள்ல இருக்கிற கதாநாயகங்களை கூட்டிக்கொண்டு அந்த படங்கள்ல இருக்கிற ரெஃபரன்ஸ்களை இந்த படங்கள்ல வச்சு அதையும் விட இந்த காலத்துல கொஞ்சம் ரெண்டிங்கா போகக்கூடிய ஏதாவது ஒரு விடயங்களை கொண்டு திரைக்கதைகளை வச்சு ஒரு படத்தையே எடுத்து முடிச்சிடலாம். அப்படித்தான் இருக்குது இந்த குட் பேட் அக்லி. ஏன்னு சொன்னா நீங்களே போய் படத்தை பாருங்க. படம் போய் தியேட்டருக்கு பார்க்க விருப்பம் இல்லாத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீட்டை ஒரு 3 வீக்ஸ்ல OTTல வந்துடும், பார்த்து மகிழலாம். அப்ப விளங்கும் உங்களுக்கு என்ன ட்ரெண்டிங்கான இருந்த விஷயங்களை இந்த படத்துக்குள்ள வச்சிருக்கணும்னு சொல்லி. ஒரு த்ரில்லிங்கான கதை, அடுத்தது என்ன நடக்க போகுது சரியா திரைக்கதை உள்ள படத்தை ஒரு சாதாரண நடிகர் நடிச்சா கூட அதை ஆர்வமா பார்க்கலாம், ரசிச்சு பார்க்கலாம். ஆனா இவ்வளவு ஒரு பெரிய நடிகர் ஒரு நல்ல ஒரு கதையில நல்ல திரைக்கதை உள்ள கதையை செலக்ட் பண்ணி அடுத்தடுத்த கட்டங்களை நடிக்க வேணும் என்றதான் இந்த விருப்பம். இந்த படத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள்னு சொல்லி பார்த்தா அஜித்தின மாசீன்கள், அடுத்து ஜிவி பிரகாசனுடைய BGM சோகங்களை சொல்லலாம், நல்லா இருக்குது. ஆனா எந்த காலமே ஒரு திரைப்படம் பேசப்பட்டு கொண்டிருக்கணும்னா அந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல கருவுள்ள கதைக்கருவுள்ள திரைக்கதை உள்ள ஒரு படமா தான் அது நிச்சயமா இருக்கும். அப்படி இருந்தா தான் அந்த திரைப்படம் எந்த காலமே நிலைச்சு நிற்கணும். ஒழிய மாசீன்களும் BGMஆலையும் எந்த ஒரு படமும் இதுவரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்குதா என்று சொல்லி சொன்னா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லலாம். அந்த வகையில இந்த படம் அந்த ஒரு லிஸ்ட்ல தான் சேரப்போகுது. எங்கள் எல்லாருக்கும் ஒரு குரு ஒரு ஆள் இருக்கிறார். அந்த குருவன் நிச்சயமா இந்த படத்தை பார்த்திருப்பார். ஸோ அந்த குரு என்ன சொல்ல போறாருன்றதான் நான் ஆவலா பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.